ஹலோ விவஸ், இந்த வீடியோவில் ஒரு கிட்ஸ் காஸ்டியூம் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு சாரீலேருந்து டிசைன் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ வந்து எனக்கு கிளையண்ட்டே ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. கிளையண்ட் கேட்ட மாதிரி நான் பேண்ட்டை வந்து சன் ப்ளீட்ஸ் பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ சாரியோட பாடி போர்ஷனில் இருந்து அந்த பாடி கலர் யூஸ் பண்ணி சன் ப்ளீட்ஸ் பேட்டர்னில் நான் இந்த பேண்ட்டை டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடியில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு கொஞ்சம் மேலே வந்து ஒரு பார்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அடியில் ஸ்பேஸ் விட்டதுக்கு ரீசன் வந்து அவங்க சலங்கை போட்டாங்கன்னா அந்த இடம் வந்து கவர் ஆகிட்டு பார்டர் வந்து கொஞ்சம் நல்லா வெளியில் தெரியும், அதுக்காக தான். இப்போ அடுத்ததாக பிக் ஃப்ரில்ஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சாரியோட பல்லுலேருந்து நான் இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பல்லு எடுத்துட்டு பல்லுவில் வந்து நமக்கு ஃபுல்லுமே பிங்க் கலரில் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து கீழே நான் இந்த சாரீ போர்ஷன்லேருந்து அந்த சாரியோட பாடி போர்ஷன்லேருந்து பார்டர்ஸ் கட் பண்ணி அந்த ஃப்ரில்லோட கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்டர் பற்றி சொல்லணுன்னா, பார்டர் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு ஷேடில் இருந்தது. ஸோ பாடி கலர் ப்ளூலேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிங்க்லேயும் பார்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி பர்பிள் ஷேட், அதாவது அந்த ப்ளூவும் பிங்க்கும் கலந்த ஒரு பர்பிள் ஷேட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேடில் வந்து இந்த பார்டர்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதில் வந்து நமக்கு இந்த காப்பர் ஜரி இருக்கிறதுனால அந்த கலரே பார்த்திங்கன்னா பார்டர் கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஸோ என்னதான் இந்த சாரீ வந்து டபுள் கலர் அப்படின்னா கூட ஒரு ட்ரை கலரில் காஸ்டியூம் டிசைன் பண்ண மாதிரி உங்களுக்கு ஆல் ஓவர் காஸ்டியூம் வந்து உங்களுக்கு 3 ஷேட்ஸ் இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் அந்த ஃப்ரில்ல பார்த்திங்கன்னா இந்த பேண்ட்டோட இந்த ஃப்ரில்லை அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இந்த 3 கலரும் சேர்ந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஸோ இப்போ அடுத்தது ப்ளவுஸை பற்றி சொல்கிறேன். இது வந்து கிட்ஸ் காஸ்டியூம் அப்படின்றதுனால ப்ளவுஸில் வந்து நம்ம தாவணி செப்பரேட்டாக பண்ணல. ஸோ அதுக்கு பதில் வந்து நெக்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஸோ சின்னதாக ஒரு ஃபேன் பண்ணி அதை வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் அந்த ஃபேனை சுற்றி கொஞ்சம் பார்டரில் டிசைன் பண்ணியிருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரை கலர் காம்போ வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ப்ளூ, பிங்க் அண்ட் அந்த பர்பிள் ஷேடு 3மே கலந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு ப்ளவுஸுமே. ஜென்ரலாகவே வந்து கிட்ஸ் ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயும் இந்த கலர் காம்பினேஷன் அண்ட் குட்டி குட்டியாக எல்லா பீசஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது வந்து பேக் சீட் பின் கட்டு. ஸோ இதையுமே வந்து பேண்ட்டை டிசைன் பண்ணியிருந்த அதே கலரில், அதாவது பாடி கலரில் அந்த பார்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ சாரியில் வந்து த்ரூ அவுட் நல்லா பெரிய பெரிய புட்டாஸ் இருந்தது. ஸோ அந்த புட்டாஸ் நிறைய இருக்கிற இடமா பார்த்து நான் இந்த சீட்டுக்கு கிளாத் எடுத்து பண்ணது. பார்க்குறதுக்கு அந்த சீட்டுமே வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது. அண்ட் லாஸ்ட் பீஸ் பார்த்திங்கன்னா ஃபேன், ஸ்மால் ஃபேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே ப்ளூ கலரில் அந்த பார்டரை வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக பண்ணி, ஏன்னா சின்ன ஃபேனுன்றதுனால ஸோ அந்த பார்டர் சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி சின்னதாக அழகாக ஒரு ஃபேன் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து அந்த ஃபுல் காஸ்டியூமோட வியூவும் பாருங்கள். ஸோ ஆல்டுகெதர் வந்து உங்களுக்கு ஒரு இது 3 கலர்னு கூட சொல்ல முடியாது. அந்த காப்பர் ஜரியோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு 4 ஷேட்ஸ் தெரியுது. ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேண்ட்டில் பட்டன்ஸ் கொடுத்துருக்கேன், ப்ரெஸ் பட்டன்ஸ். ஸோ காலில் சின்னதாக ஓப்பன் இருக்கிறதுனால அவங்களுக்கு போட்டு கழட்டுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்பவே அழகாக இருந்தது இந்த கலர் காம்பினேஷன் அண்ட் அந்த குட்டியாக இருந்தது. ரொம்பவே பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்தது. அண்ட் கிளையண்ட்டுக்கு வந்து நான் இதை முடிச்சுட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன். அவங்களுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த காஸ்டியூமை வந்து ராயக்கோட்டைன்னு ஒரு ஊர். ஸோ அந்த ஊர்லேருந்து எனக்கு இதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு நான் ஷிப் பண்ணியும் முடிச்சிட்டேன். ஸோ இந்த காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் கிளையண்ட்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி காஸ்டியூம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.